அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக பக்கத்தான் ஹராப்பானுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து அம்னோ தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக பரிசான் நேஷனலில் தனது நிலைப்பாட்டை இப்போதே முடிவு செய்யுமாறு அம்னோ தலைவர்களில் ஒருவரான அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவார் சர்காசி எம்சிஏவுக்கு சவால் விடுத்துள்ளார். அம்னோ வரவிருக்கும் 16வது பொது தேர்தலில் டிஏபி உட்பட பக்கத்தான் ஹராப்பானுடன் தொடர்ந்து பணியாற்ற திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று எம்சிஏ தனது கட்சியின் பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பரிசானை விட்டு வெளியேற எம்சிஏ ஒரு சாக்கு போக்கை தேடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த வார இறுதியில் சபா மாநில தேர்தலில் டிஏபி தோல்வியடைந்ததை தொடர்ந்து எம்சிஏ வரிசானை ஆதரிக்க தேர்ந்தெடுத்ததால் சீனா ஆதரவை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளை எம்சிஏ எதிர்பார்க்கலாம் என்று அவர் கூறினார். அது எம்சிஏவுக்கு ஒரு வாய்ப்பு. அது டிஏபி கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு சீன வாக்காளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற விரும்புகிறது. அதனால்தான் எம்சிஏ பரிசானை விட்டு வெளியேற ஒரு சாக்கு போக்கை தேடுகிறது. எம்சிஏவின் தீர்மானம் குறித்து அம்னோ கவலைப்படவில்லை. எங்கள் நிலைப்பாடு போதுமான அளவு தெளிவாக உள்ளது. 16வது பொது தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பானுடன் தொடர்ந்து பணியாற்றும் அதே வேளையில் பரிசான் சின்னத்திலேயே அம்னோ போட்டியிடும் என்றும், எனவே எம்சிஏ மேலும் தாமதிக்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.